ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு காமன் விஷ் இருக்கும். அது என்னன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்ம விரும்புகிற திங்ஸை டென்ஷன் இல்லாமல் வாங்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், கம்ஃபர்டபுள் லைஃப் வாழணும். பட் சில பேர் யோசிப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் பணம் மட்டும் என்கிட்ட நிற்க மாட்டேங்குதுன்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற கான்செப்ட் வேர்ல்டு ஃபேமஸ் புக்கான த சீக்ரெட்டில் இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு மணி மைண்ட் செட் கான்செப்ட் தான். இது மேஜிக் இல்லைங்க, இது மைண்ட் செட் பற்றி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மணியை லவ் பண்ணுங்க, ஃபியர் பண்ணாதீங்க. அதாவது நம்மள நிறைய பேர் டெய்லி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், எனக்கு எப்போவுமே மணி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, நான் ரிச் ஆகவே முடியாது. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லும்போது என்ன ஆகும், நம்ம மைண்டில் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்லுங்கள், மணி என்னோடய லைஃப்பில் எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, மணி என்கிட்ட எப்போவுமே சுலபமாக வந்துடுது, அது மட்டும் கிடையாது, நான் ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கான பாத்தில் தான் இருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை தேடி வந்துகிட்டே இருக்குது. நம்ம மைண்டுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே முக்கியங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மைண்டுக்கு கொடுங்க. அடுத்ததாக கிராட்டிடியூட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சீக்ரெட் புக்கில் கிராட்டிடியூடுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஃபுல்லாக இருங்க. 100 இருந்தாலும் தேங்க்ஃபுல்லாக இருங்க, 1000 இருந்தாலும் தேங்க்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் அபண்டன்ஸை நோக்கி போகும். டெய்லி மார்னிங் ஆர் நைட் இந்த 3 விஷயத்தை எழுத மறக்காதீங்க. இந்த இன்கம்க்கு தேங்க்ஸ், என் வீட்டுக்கு தேங்க்ஸ், என் ஹெல்த்துக்கு தேங்க்ஸ். இது சிம்பிளாக தெரியும், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹேபிட்டுங்க. அடுத்ததாக விஷுவலைஸ் யுவர் ட்ரீம்ஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ண விரும்புகிற அமௌண்ட் இருக்குது, ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க, பில்ஸ் பே பண்ண ஸ்ட்ரெஸ் இல்லை, நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற புது பிஸ்னஸ் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த ஃபீலிங்கை டெய்லியும் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் விரும்புகிற காசை மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடாது, ஃபீலிங்கை இமேஜின் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எமோஷன்ஸ் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்டாப் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், என்கிட்ட பணம் இல்லை. டெய்லி ரிப்பீட் பண்ணும்போது பிரெயின் அதுக்கு ப்ரூஃப் தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்லுங்கள், ரீசெண்டாக நான் நிறையவே சேவ் பண்ணிகிட்ருக்கேன், ரைட் டைமில் நான் வாங்குவேன், மணி என்கிட்ட அதிகமான வழியிலேருந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது தான் உங்கள் தாட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் வரும். தாட்ஸ் தான் ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும், ஆக்ஷன்ஸ் தான் ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணும். உங்கள் தாட்ஸ் மேலே உங்கள் ஃபோக்கஸை ஃபுல்லாக கொண்டு போக உங்கள் தாட்ஸ் எப்போவுமே அபண்டன்ஸை பொறுத்தே இருக்கட்டும். அடுத்ததாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோட்டீஸ் பண்ணுங்கள். சீக்ரெட் பற்றி பேசும்போது சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் உட்காந்து இமேஜின் பண்ணால் மணி வந்துடும்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மைண்ட் செட், ஆக்ஷன் ரெண்டுமே வேணும். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும், நியூ கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, நியூ ஸ்கில்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும், நியூ இன்கம் சோர்ஸும் ஃபார்ம் ஆகும். உங்கள் பாசிட்டிவான மைண்ட் செட்டை மாற்றி உங்களோட ஆக்ஷன்ஸை எடுக்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிச் பீப்புளை ஹேட் பண்ணாதீங்க. இது ரொம்பவே முக்கியம். சில பேர் ரிச் பீப்புள் பார்த்தா அவங்க லக்கு, அவங்க எல்லாம் ஈஸியாக சம்பாரிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன புரிஞ்சுக்கும்னா, ரிச் ஆகிறது பேட் திங் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் ரிச் ஆக ட்ரை பண்ணும்போது மைண்ட் அதுவே வந்துட்டு உங்களை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மைண்டில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு தாட், ரிச் ஆகிறது பேடு, ரிச்சாக இருக்கிறவங்க பேடு, அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இப்போவே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிச் ஆகிறது நல்லது, ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிரைட்டான மைண்ட் செட் இருக்கிறவங்க தான், அந்த மாதிரி உங்களோட ஃபோக்கஸை கொண்டு போங்க. அடுத்ததாக ஃபோக்கஸ் ஆன் அபண்டன்ஸ். அதாவது ஒரு பர்சன் லாஸஸை மட்டுமே பார்க்குறாரு, இனியொரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டுமே பார்க்குறாரு அப்படின்னா சேம் வேர்ல்டு தான், ஆனால் ஃபோக்கஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் எங்கே போகுதோ எனர்ஜி அங்கே தான் போகும். ஸ்கேசிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்கேசிட்டி தான் கிடைக்கும். அபண்டன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்ததாக டெய்லி மணி அஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. டெய்லி மார்னிங் மிரர் முன்னாடி நின்று சொல்லுங்கள், மணி ஃப்ளோஸ் ஈஸிலி இன்டு மை லைஃப், நான் வேல்யூபிள் பர்சன், நான் வெல்த் க்ரியேட் பண்ண கேப்பபிளான பர்சன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை தேடி எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது,
எல்லா நாளுமே என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் ஒரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை கான்ஃபிடென்ஸோடு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீக்ரெட் கான்செப்டில் மணியை அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட தாட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, கிராட்டிடியூட் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனியும் நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டாபிக்ஸ் பற்றியெல்லாம் பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye. Thanks for watching.